கேரளாவில் தொடர் விடுமுறையை முன்னிட்டு சுற்றுலா பயணிகள் கன்னியாகுமரியில் குவிந்திருக்கிறார்கள். இதனால் கூட்டம் அங்கு அலைமோதுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் காத்திருக்கிறார். மணிகண்டன், அங்கு சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்புக்காக செய்யப்பட்டிருக்கிற ஏற்பாடுகள் என்ன, விவரங்களை விரிவாக பதிவு பண்ணலாம். வணக்கம் சரவணன். அதாவது சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு ஏராளமான சுற்றுலா பயணிகள், குறிப்பாக கேரளாவில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்பட்டுள்ளதால் அங்கு கேரள மக்கள் அதிகமானோர் கன்னியாகுமரியில் அதிகாலையிலே குவிந்துள்ளனர். அதனால் அந்த படகில் சவாரி செய்வதற்காக சுமார் 2 கிலோமீட்டர் 2 மணி நேரம் 3 மணி நேரமாக வரிசையில் காத்திருந்து கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் மணிமண்டபத்தில் செல்வதற்காக பயண டிக்கெட் எடுப்பதற்காக காத்திருக்கின்றனர். இதனால் கேரள மக்களில் அங்க பணிபுரியக்கூடிய வட மாநிலத்தவர்களும் அதிக அளவில் இங்கு குவிந்துள்ளனர். பொதுவாக கேரள மக்களின் முக்கிய பண்டிகைகள் ஒன்றான திருவோண பண்டிகை நேற்று கொண்டாடப்பட்டது. ஓணம் பண்டிகையை ஒட்டி கேரளா அங்கு உள்ள அரசு அலுவலகங்கள் மற்றும் பள்ளிகளுக்கு தொடர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஓணம் விடுமுறை கொண்டாட அண்டை மாநிலமான தமிழகத்திற்கு, அதுவும் குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கன்னியாகுமரி கடலாண்டு அமைந்துள்ள விவேகானந்தர் சிலை போட்டு படகு சூரிய உதயம் சூரிய அஸ்தமனத்தை காண பல்லாயிரக்கணக்கான கேரள சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். மேலும் கேரளாவில் பணிபுரியும் வட மாநிலத்தவர்களும் கன்னியாகுமரி குவிந்துள்ளனர். இன்று கன்னியாகுமரி அதிகாலையிலே கடற்கரை திடலில் அமர்ந்து சூரிய உதயத்தை கண்டு ரசித்தனர். மேலும் கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபத்தை படகில் சென்று காண்பதற்காக பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகத்திற்கு காலை 6 மணி முதலே குவிந்த வண்ணத்தில் உள்ளனர். அதன் பிறகாக பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழக நுழைவாயிலில் தொடங்கிய அந்த கியூவானது சன்னதி தெரு 4 ரத வீதிகளை கடந்து காவல் நிலையம் வரைக்கும் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு நீண்ட வரிசையாக அந்த பயண டிக்கெட் படகில் செல்வதற்கு டிக்கெட் எடுப்பதற்காக 3 மணி நேரம் காத்திருந்து படகில் சென்று சுவாமி விவேகானந்தர் மணிமண்டபத்தை பார்த்து ரசித்து வருகின்றனர். மேலும் கன்னியாகுமரியில் அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகையால் அங்குள்ள வியாபாரிகளும் களை கட்டி உள்ளது. பாதுகாப்பு ஏற்பாடை பொறுத்தவரையும் போலீசார் அந்த இடத்தில் அசம்பாவிதம் நடக்காத விடவும் பாதுகாப்புகள் அவர் வரிசைப்படுத்தி அனுப்பி வருகின்றனர். சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.